கேஸ், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கேஸ், வாட்டர். நம்ம வீட்டுக்குரியது எதுவோ. லிஃப்ட்டு. வா, அது இருட்டாக இருக்கு, இங்கிட்டு வா. இருட்டாக இருக்குன்னே. லிஃப்ட்டு இப்படி 2 இருக்கும். இந்த ஒன்று பக்கம் இருக்கா, இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று. ஸோ 2 லிஃப்ட்டு. ஒவ்வொரு இதுலேயுமே எக்ஸிட் அது கொடுத்துருக்கு. இப்போ படி வழியாக போகலாம். கீழே இருங்க. இப்போ நம்ம இருக்கிறது 16வது மாடி. ஸோ 16வது மாடியில் கீழே இறங்குறோம். கீழே 16 மாடி இருக்குது. அதே போல் மேலே எத்தனை இருக்குடா? 12. மேலே 12 மாடி இருக்குது. இது கீழே. இங்கே இந்த மாதிரி இன்னும் பார்க்க விசிபிள் சூப்பராக இருக்கும். கீழே வரேன். அப்பா தலை சுற்றுது, கிருங்குது. கீழே குனிஞ்சு பார்த்தாலேவும் செல்லு கீழே விழுந்துருச்சு. அவ்வளோதான், சுக்குநூறு உடஞ்சிரும். மேலே மேலே காட்டே உண்டே மடி. இந்த மாதிரி தான் கீழே ஃபஸ்ட்டில் இப்போ கீழே ஃபஸ்ட்லேருந்து மேலே 28 வரைக்கும். ஸோ இதுலேயே நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 384, 383, 385, 86 அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. நம்ம இருக்கிறத 384 384 16வது மாடியில் இருக்கும். இந்த ரைட் சைடு வருங்களேன், இந்த வீடியோ விஷயம் வண்டியை கொஞ்சம் சைடு. இங்கே வீட்டுக்கு மேலே இருந்து பார்த்தாலே மெட்ரோ ட்ரெயின், எம்ஆர்டி போகிறது தெரியும். இங்கே ஸ்டேஷன் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பஸ்ஸு வருதா, க்ரீன் கலரில் வருதுல்ல, அது பஸ்ஸு, டபுள் டெக்கர் பஸ்ஸு. அங்கேயே அந்த எல்லோ கலரில் சேராக போட்டுக்க தெரியுது பார்த்தீங்களா? இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு. இன்னும் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஓடு மாதிரி போட்டிருக்கா, அங்கே ஃபுல்லாமே இந்த ஓடு மாதிரியே தெரியுது. இங்கே இருந்தால் அது ஃபுல்லாமே ஓடாக தெரியுதுல, அது எல்லாமே ஷாப்பு தான், ரெஸ்டாரண்ட்டு. உள்ளே போக கீழே ஃபுல்லாமே கடை நிறையா இருக்கும். நான்வெஜ்ஜு நம்ம ஞாயிற்றுக்கிழமைனா மீன் வாங்க, கறி வாங்க எதுனாலும் அங்கே நிறையா இருக்கும். காய்கறி, ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, மளிகை ஜாமான், அப்புறம் ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே ஒரு இது மாதிரி பெரிய ஒரு ஆரஞ்சு கூட கிடையாது, சாண்டில் கலரில் இருக்க ஒரு பெரிய பிளேசஸ் மாதிரி. இது ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கீழே அந்தந்த நம்பருக்கு ஏற்றாப்புல இருக்கும். இப்போ இந்த இதில் என்ன நம்பர் போட்டிருக்கு அப்படின்னா 383. இந்த 383னா இந்த ஃப்ளாட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்களா அவங்களுக்குரிய இதில் இந்த கீழே இங்கே இந்த இது இருக்கா. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த இது தெரியுதா, இது என்னதுன்னா ரெஸ்ட் ரூம். இந்த பார்ட்டி நடக்கிறவங்க வெளியிலேருந்து வருவாங்களா, ஸோ இங்கேருந்து ரெஸ்ட் ரூம் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது, எல்லாருக்கும் வீட்டில் இருக்கா. ஸோ அந்த சின்ன அது பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் ஜென்ட்ஸ் மென்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்டி நடக்கும்போது யாருக்கு போகணுமோ அவங்க வாண்டடாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது பார்ட்டி ஹால். ஸோ யாருக்காவது பார்ட்டி வேணும், பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும், இல்லை மேரேஜ் பார்ட்டி எது செலிப்ரேட் பண்ணாலும் அங்கே செலிப்ரேட் பண்ணலாம். கீழே பிளேசஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கேயே டைனிங் ஹால் மாதிரி போட்டு டின்னர் செட் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே சண்டே அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போட்டுறாங்க, ஒரு டைனிங் ஹால் மாதிரி போட்டு டின்னர் ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ இதே நேரத்தில் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு வர மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அது சொந்தமாக வீடு வாங்கினாலும் சரி, இல்லை ரெண்ட்டுக்கு இருந்தாலும் சரி, அந்த யாரை இறந்தாலுமே, வயசானவங்க யார் இறந்தாலுமே, இப்போ நான் அந்த இது சொன்னேன்னா இந்த இடத்த தான் இறந்தவங்களை ஃப்ரீசர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரீசரில் 2 நாள் 3 நாள் ஏன் 1 வாரம் கூட ஃப்ரீசரில் வச்சு அவங்க ரிலேஷன், அவங்க கெஸ்ட்டு, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க என்ன சடங்கு செய்யணுமோ அது எல்லாமே செய்கிறாங்க. ஸோ இந்த பிளேசஸை டெத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இதில் பிளேஸ் பாருங்களேன். செல்லு மட்டும் நல்லா பத்திரமா பிடிச்சிக்கிடணும். கை மறைக்கும். ஆமாம், என் கை மறைக்குது. இது வீட்டு பக்கத்துலேயும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பிளேஸு பார்க்குறதுக்கு. இதாங்க சிங்கப்பூர் லைஃபு. அதாவது டூரிஸ்ட்டாக வந்தால் நல்லா என்ஜாய்ஃபுல்லாக நல்லா இருக்குது.
இங்கேயே இருக்கிறவங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டு. காலையில் போனாங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்களா, திருப்பி வந்து நைட் வராங்களா, ஏதாவது சமைச்சாங்களா, இல்லை ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டாங்களா, குழந்தைகள பார்த்தாங்களா, அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குங்க. பட் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்பா ரொம்ப போரிங் ஆயிரும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் அதே போல் அப்பப்போ அவுட்டிங் போய்க்கிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே என்ன மோஸ்ட்லி எல்லாருமே அந்த சாப்பிட்றதா தோட்ட பக்கத்தில் போயிடுறாங்க. எதுனாலும் சரி எம்ஆர்டி ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷனில் போகிறாங்க. ஸோ பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காமிச்சது நம்ம வீட்டுக்கு வெளியிலேருந்து அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதே போல் ஒவ்வொரு வீடியோ நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ எல்லாமே அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும்.